ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎல்ஜி கேமிங். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ரோ, நம்ம பென்டன் பார்ட் 3 ஏற்கனவே 2 வர பாதி வரை முடிச்சிருப்போம். இப்போ 3 இப்போ விளாட போகிறோம். வெற்றிகரமாக விளையாடி ஜெயிக்கணும். சரி வாங்க, நம்ம இப்போ விளாடணும் பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ச்சி, இப்போ நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். இப்போ எல்லோரும் நம்ம வீடியோவை முழுசாவே பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாதி வரை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. எல்லோரும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லா வீடியோவும் சூப்பராக இருக்கும். இப்போ பென்டன் 3 பார்ட் 3 2 வரையும் முடிச்சிருப்பேன். பாதியில் முடிச்சிருப்பேன். அதில் என்ன கேரக்டர் கிடச்சிட்டா SLR8 அது அண்ணன் இது கிடச்சிக்கிது, கேரக்டர் கிடச்சிக்கிது. ஓகே, இது கிளாசிக் நாட்டோ நினைக்கிறேன். கிளாசிக் நாட்டோ எனக்கு அண்ணனுக்கான தெரியாது நேமாக, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் பென்டன் அளவுக்கு பார்க்க மாட்டேன். இதுக்கு மேலே நான் உங்களுக்காக பென்டன் பார்த்து எல்லா கேரக்டரும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் என்ன காட்டுன்னு பார்க்க மாட்டேன், சும்மா நஷ்டம் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். ஓகே, நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். கிராண்டி நம்ம ஷாப்பில் 2 போட்டுருப்போம். ஒரு நாளில் 2 வியூ 4 வியூஸும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. பென்டன் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு பென்டன் போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது முடிச்சோடனே இது சிப்டன் கிளாசிக் கற்றுனா தெரியல கைஸ், கிளாசிக் கற்றுனா சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது கூட நம்ம இது பண்ணி போடலாம், போட்டுடலாம். ஓகே, அது ஃபுல்லாக 10 கிளாசிக்கில் மொத்தமாக 10 பவர் 10 கேரக்டர்லாம் கிடைக்கும். மொத்தமாக 10 கேரக்டரும் நம்ம அப்படியே ஏற்றுட்டு இந்த கேம் இதில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வேறு கேம் நம்ம ஏற்றி விளாடணும். பிஎஸ்பியில் நம்ம எப்படி எத்து போட்டு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் இது பண்ணேன். இதுதான் செம்ம கஷ்டம் கைஸ். ஆனால் கட் பண்ணி நோக்கமாக கட் பண்ணி இது பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓடவே முடியல. அது மேலே நின்று ஓடணும், வேறு எதுவுமே இல்லை. நெசவுகளை சொல்லி பார்க்குறேன். இப்போ எம்மா கஷ்டம் கைஸ். அப்படியே இதான் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து இதிலேயே நான் முக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படியே இது பண்ணி எடுத்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிலப்பா. அப்போ அதான் டிஸ்க்கு, அது எல்லாத்தையும் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன ப்ரோ, வெரி நாசன்ஸ் ப்ரோ, வாட் ப்ரோ, ரீல் ப்ரோ. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு. ஓகே, எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணால் போட்டு அதை காமிக்கிட்டா நான் கட் பண்ணி கரெக்டாக வச்சேன்னா அண்ணாத்த ஓடு அவ்வளோ கைஸ். என்ன கைஸ், சும்மா ஏதாச்சும் வந்து இது பண்ணிச்சு. ஓகே, இப்போ திருப்பி எடுத்துக்கினா ஓகே ஓடிடலாம். என்ன கைஸ், 2 வாட்டி இந்த மாதிரி நினைக்கிது. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓடு கைஸ், சும்மா வச்சு கைஸ் வாய போட எட்ட போடா என்ன உன்னை முடிக்கிட்டு நாக்கு வறண்டு போடு. ஓகே, என்னடா இவன் அப்படியே அழுக்கு குட்டி அழுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கிறான். குட்டி அழுக்கு இது ரெட் கலர் இருப்பான், லைட்டாக பர்பிள் இல்லை கிரே கலரில் இருக்கிறான் இவன். எனக்கு இங்கே கிரே மாதிரி இருக்குது. ஓகே, முண்டை கீழே வந்துடுறா கைஸ். ஜம்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன உனக்கு தைரியமான பையனானா ஒன்று கீழே வந்துடுறா. ஓடு எங்கே தொட்டாங்கல்லி வெளியே போ, எங்கானே நிற்கிறது தகுதியே இல்லை. ஓகே, முண்டை கீழே விடுப்பா. இவனை பாடுறா கைஸ். இது என்ன ப்ளஸ்வான் SLR8. அதுக்கு என்ன ப்ளஸ்வான், அது பேர் டக்குன்னு வேறு வரமாட்டேங்குது. SLR8 ஓகே, இது பேர் நிறைய சொல்லி கமெண்ட்டை சொல்லிடுங்க. நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன், தப்பாக சொல்கிறாங்கன்னு தெரில. SLR8 அது என்ன பேசுவான், ஸ்பீடாக ஓடுறான் தம்பி. ஓகே, தம்பி சூப்பராக ஓடுறான். அச்சமில்லே ஓடு. அதான் இவனுக்கு என்னன்னா அச்சமில்லே ஓடு. அதுக்கடுத்து 4 ராமுக்கு அண்ணன் கில்லியா 4 ராமுக்கு ஏதோ சொன்னாங்க. சரி வந்துச்சு. அதுக்கடுத்து இது ஃபயர் பிளாஸ்ட்டு. அவங்க இந்த கருப்பு குரம் சொல்லலாம், ஆனால் நெருப்பு தரக்கூடாது. 4 ராமுக்கும் கருப்பு குரம் தரலாம், சரி நெருப்பு குரம் தரலாம், கருப்பு தரக்கூடாது. அதுக்கடுத்து
இது ஃபயர் பிளாஸுக்கு ஏதோ சொல்லியிருப்பேன், அவன் பேர் ஃபயர் பிளாஸா நிறைய தெரியல கைஸ். இவன் வெறுப்பேற்றலாம் கைஸ், வெறுப்பேற்றலாம் மயிலார் வெறுப்பேற்றலாம். ஓகே அது ஜீவானோ மம்பா மொங்கத்தானோ டோன் மொங்கத்தானும் தானே. ஓகே கிராண்ட் நம்ம ஃபுல்லாக போடலாமா சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். என்ன சாப்டர் 3 மட்டும் இருக்குது, அதை முடிச்சுட்டு 6 இது முடிக்கணும். ஓகே கிராணி போடலாமா? நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க கிராணி. மற்ற நேரம் வியூஸஸும் போட்டு இது எதுவுமே போடல. இதுக்கு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன், 8 நிமிஷம் போடுவேன். பார்ட் 4 கம் பேக்கு, பார்ட் 4 வரேன், திரும்பி வரேன் கிராண்டில் சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு வந்தாங்க சொல்லுவேன், வரேன் திரும்பி வரேன். நான் ஒரு வாட்டி சொன்னான் 100 வாட்டி சொன்ன மாதிரி. அப்போ கிராணி வெறுப்பேட்டிருக்கு கைஸ். என்ன எங்கள் 2 பேரை முடிச்சா 3 பேரை முடிக்க முடியுமா? நான் என் கூட ஸ்லெல்லினா இருக்கட்டு பசங்க உங்கள் 2 பேரையும் வச்சு முடிச்சிட்டேன். ஸ்லெல்லினா என்ன பெரிய ஆளா? டெய்லி பேர் எடுத்துகிட்டு வந்து போட்டால் சாவை போட்டு அதெல்லாம் பெரிய ஆள் மாதிரி பேசினுக்கிற பாரு. நான் கேள்வி ஏன் சண்டை தேய்ச்சிலாம் அதுக்கே இது சீசன் 3. ஓகே இப்போ தொண்டு வர கரகரனே சவுண்ட் போட்டு இப்போ நான் பேசுகிறது ஃபுல்லாக சவுண்ட் எடுத்துடுவேன். நான் பொறுமையாக பேசுவேன், பொறுமையாக கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசுவேன். அது அப்படியே சவுண்டில் போய் ஃபுல்லாக வச்சுப்பேன். எனக்கு அப்போ அந்த இருந்துச்சு சும்மா ஏதோன்னு இல்லைண்ணா இன்சாட் தான் நான் எடிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு க்ரைம் மாஸ்டர் நம்ம தலைவன் தான், அதுக்கப்புறம் இன்சாட் அப்படியே அது க்ரைம் மாஸ்டர் மேலே ஏறி இருந்துச்சா அதெல்லாம் அளவுக்கு இது பிடிக்கல. அதெல்லாம் மாற்றிடும் பிடிக்கலாம். நம்ம காசு கட்டணும், ஆனால் காசு தான் நம்மளுக்கு தேவையில்லப்பா. அதுதான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இப்போ லைவ் போட்டுக்கிற நீங்கள் கேட்டுருந்தீங்களே, லைவ் போட்டுக்கிற சுத்தமாக தெரியல தெரிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து கமெண்ட் ஒரு நீங்களே லிங்க்கு உருவாக்கி அப்படியே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் நான் யூடியூப்பில் பார்த்தா ஒரு 1000 இது வரணும்னு சொல்கிறாங்க. 1000 மேலே வந்தால் லைவ் போட முடியுமா? எங்கள் அண்ணன் பார்த்துங்கன்னா 50 மேலே வந்தால் லைவ் போட முடியுமா? நீங்கள் என்னதே தெரில, நீங்கள் அப்படியே சொல்லுனா அப்படியே எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்பா. அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே 10 பண்ணால் அப்படியே ஜாலியாக இருக்கும். ஓகே நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் ஆனால் ஏனே பாருங்க, நீங்கள் எதுவும் பண்ணலாம் அன்னையோன்னு. ஏன்னா ஆடு அங்கே போகுமா, அந்த ஆடு அப்படியே தோண்டி அப்படியே பள்ளத்தோடு அப்படியே எதை பண்ணி சாவடிச்சிடுமா. என்ன சுற்றுறான்? ஓகே ஃபோராம் பாருங்கள், கருப்பெல்லாம் தொடலாம், நெருப்பு தர முடியாத. நெருப்பு கூட தொடலாம், கருப்பை தொட்டா கச்சக் அவ்வளோ அப்படியே சொன்னோடனே அப்படியே பல்காக இருக்கலாம் பாருங்க. எனக்கு இது மென்டலாக பிடிச்சிடும் ஃபோராமா. ஏன்னா அவன் பவர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் கைஸ். யாரனோ அதுக்கத்துட்டு இவன் கைஸ் முள்ளாக வச்சுருவான் பாருங்க. அவனும் பவரு அவனும் பிடிக்கும். அவன் பேர் வேறு என்ன தெரில. ஓகே நான் இப்படி என்னதான் வாயில் வந்துச்சேன்னா தொண்டைக்கிட்ட வந்துச்சு, ஆனால் அது தெரில. கைஸ் ஏதோ பூஸ்ட்டு கிடச்சிக்கிட்டு. ஓகே ரெட் கலர் பூஸ்ட்டு ஃபோராமுக்கு கேட்ட மாதிரியே பூஸ்ட் கிடச்சிச்சு. ஓகே வாங்கடா இப்போ நான் பூஸ்ட்டில் இறங்கிட்டேன். ஒரு அடியும் கைஸ் 4 மேலே ஃபோராம் ஒரு அடி அடித்தா மண்டை அப்படியே திருப்பின்னு எல்லாம் ஏன்டா அடித்த ஃபோராமு நான் திருப்பி அடி பண்ணா அப்படியே திருப்பி ஒன்று கருத்தில் விட்டா அப்படியே செத்த போயிடுவான். அப்படியே என்னடா சொன்னால் கருத்தில் அடி போடியா போ அப்படியே போ கிளம்பு அப்படியே சொல்லிட்டு அப்படியே மாசாக இருப்பான் தலைவன். ஏற்கனவே மாசாக இருப்பான், இப்போ இன்னும் கொஞ்சம் மாசாக இருப்பான். நீங்கள் என்ன நான் ஊர் சொல்லி கமெண்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே நம்ம வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே அத்துட்டுனா நான் பண்ணு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணுவாங்க, இப்போ ஏங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஒருத்தவங்க இது கீழே வந்துச்சு. ஓகே சரி கைஸ் இப்போ பிளானை மீறி போயிடுச்சு. என்னடா பிளானை மீறி போயிடுச்சா, இதெல்லாம் இது கேம் பார்ட் முடிச்சிடலான்னு நினச்சேன். இப்போ என்ன ஆச்சா பேசிட்டே அது ஓடிட்டே மீண்டி அப்படியே நம்ம அப்படியே பேசினே இருக்கணும். அதனால் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே கேம் விளாட்டு போடுவோம். ஓகே இப்போ நம்ம எல்லோரும் போட்டு அடி இடி. ஓகே ஏதோ மாஸ்டர் வர போகிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டான், வரேன் திரும்பி வரேன். ஐ எம் வெயிட்டிங். சரி கைஸ் பை டு யூ.